முதுகலை ஆசிரியர் தேர்வுக்கு தயாராகி வரக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம். நாம் இப்போ தொடர்ந்து மேலை நாட்டு கல்வி சிந்தனையாளர்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதில் தொடர்ந்து இன்னைக்கு வீடியோவும் நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த கல்வி சிந்தனையாளர்கள் அவருடைய தத்துவங்கள் பெரும்பாலும் ஒரே மாதிரியாக இருக்கும். மாணவர்கள் தனித்தன்மை இருக்கணும், இயற்கை கொடுக்கணும், சமுதாயத்துக்காக கற்றுக்கணும்னு இருக்கும். இந்த மாதிரி படிக்கும்போது ஒரு முறை அதை நல்லா புரிஞ்சுக்கிற மாதிரி படிச்சுட்டு, இதில் எதை இம்பார்ட்டண்ட்டாக நாம் தேர்வுக்கு தயாராகி வச்சுக்கணும்னா, அவர்கள் என்ன முக்கியமான முறையை கல்வி முறையை அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க, மற்றவர்கள்கிட்ட இல்லாதது இவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த வித்தியாசத்தை நாம் பார்த்து தெரிஞ்சுக்கணும். இப்போ எதிர்மறை கல்விங்கிறத ஒருத்தர் அறிமுகப்படுத்தியிருப்பார், செயல்திட்ட முறை அப்படிங்கிறத ஒருத்தர் அறிமுகப்படுத்தியிருப்பார், இயற்கையில் கல்வி அப்படிங்கிறத ஒருத்தர் அறிமுகப்படுத்தியிருப்பார். ஸோ இந்த மாதிரி ஒருத்தரும் அவருடைய அதே மாதிரி சிறந்த புத்தகம், அவருடைய லைஃப்பில் சிறந்த புத்தகங்கள் எதுன்னு சொல்லிட்டு அதை நாம் அது இல்லாமல் எஸ்ஸே இல்லை அவருடைய நோபல் பரிசு வாங்கினது, இந்த மாதிரி விஷயங்களை நாம் முக்கியமாக ஒரு முறை எல்லாத்தையும் படிச்சுட்டு இந்த முக்கியமான விஷயங்களை நாம் நோட் பண்ணி ஹிண்ட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தேர்வுக்கு அதுதான் ரொம்ப முக்கியமான பகுதிகளாக இருக்கும். ஏன்னா அவர்களுடைய பொதுவான கருத்துக்கள், தத்துவங்கள் எல்லாமே ஒரே மாதிரியே இருக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது நமக்கு தேர்வுக்கு படிக்கும்போது இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் இவர்னா இதுதான் அப்படின்னு எழுதி படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப எளிமையாக இருக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் சாப்டர் 4க்கு ஏற்கனவே நம்ம முடிச்சிருக்கோம், அதுக்கான ஒரு கேள்வி குவிஸ், ஆன்லைன் குவிஸ் உங்களுக்கு நான் தரேன். அதில் நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இன்றைக்கி வீடியோவில் நாம் ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய மேலை நாட்டு தத்துவ அறிஞர் மாண்டிச்சோரி அம்மையார், மரியா மாண்டிச்சோரி அப்படின்னு சொல்லுவோம். இவங்க இத்தாலி நாட்டில் மருத்துவராக தன்னோட வாழ்க்கையை ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, குழந்தைகளோட மன வளர்ச்சி ரொம்ப குறைவாக இருக்குது, மன வளர்ச்சி குன்றிய நிலையில் இருக்குது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்களுடைய புலன் வளர்ச்சி குறைவு தான், அதாவது சென்சஸுடைய குறை, அதில் ஏற்பட்ட குறைவு தான் அவங்க மன வளர்ச்சி கொண்டிருந்ததுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதன் அடிப்படையில் அவங்களுக்கு புலன் பயிற்சிகளை கொடுக்குறாங்க. அதாவது சென்சரி ட்ரைனிங் இவங்களுக்கு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த முயற்சியை இது மன வளர்ச்சி கொண்டிருந்த குழந்தைங்களுக்கு மட்டும் ஏன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாதாரண இயல்புடைய எல்லா குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லா குழந்தைகளுக்கும் பயிற்றுவிக்கிற மாதிரி ஒரு புதிய கல்வி முறையை இவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக உருவாக்குறாங்க. இவங்க மாண்டிச்சோரி அம்மையார் மிக ஆழமாக ரூசோவுடைய இயற்கை கொள்கைகளால் கவரப்பட்டவர். நம்ம ரூசோவை பற்றியும் நாம் தனியாக பார்த்துருக்கோம். ஸோ இவர் மந்த புத்தியுள்ள குழந்தைகளை முதல்ல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆராய்ஞ்சு பார்க்குறாங்க. அதாவது மன வளர்ச்சியை குன்றுதல் அப்படிங்கிறது கல்வி சார்ந்த பிரச்சனை தான், இது ஒரு மெடிக்கல் மருத்துவ ரீதியிலான பிரச்சனை கிடையாது, அதனால் அவங்கள சரி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க ஒரு புதிய முறையை அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த மாதிரி மந்த புத்தியில் இருக்கிற குழந்தைகளுக்கு பாலர் கல்வி முறையில் என்ன பண்ணுறாங்கன்னா புலப்பயிற்சி தர்றாங்க. அதாவது சென்சரி எஜுகேஷன், சென்சரி ட்ரைனிங் தர்றாங்க. அதுக்கப்புறம் தசை இயக்க பயிற்சி, மசில் ட்ரைனிங், அதையும் அவங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா இந்த குறையிலேருந்து அவங்க சரியாக வரலாம் அப்படிங்கிறத இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அறிவில் பின்தங்கிய குழந்தைகளுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா கல்வி போதிக்கும் ரோமானிய ஆசிரியர்களுக்கு பணியிடை பயிற்சி, இன் சர்வீஸ் ட்ரைனிங் கொடுக்குற ஒரு சிறப்பு பள்ளிக்கு டைரக்டராக இவங்களை நியமிக்கிறாங்க. இவங்க மருத்துவராக இருந்தாலும் இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் இங்கே அவங்களுக்கு நிறைய அனுபவங்கள் கிடைக்கிது. அந்த அனுபவங்களை வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா குழந்தைகள் வீடு அப்படின்னு ஒரு பள்ளியை, சில்ட்ரன்ஸ் ஹோம், ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, 1907 இவங்க ஆரம்பிக்கிறாங்க. இங்கே குழந்தைங்க தமக்கு விருப்பமான முறையில் அவங்களுடைய வேகத்துக்கு தகுந்த மாதிரி பிடிச்ச மாதிரி கல்வி இருக்குது. செல்ஃப் பேஸ்டாக நான் என் வேகத்துக்கு நான் கற்றுக்குவேன், என்னால் எவ்வளோ வேகமாக கற்றுக்கிட்டு போக முடியுமோ அவ்வளோ வேகமாக போவேன் அப்படிங்கிறத இவங்க அறிமுகப்படுத்துகிறாங்க. அப்புறம் இங்கே கற்பித்தல் கருவிகள் பயன்படுத்தப்படுது. அது சுய கற்றலுக்கானவை. அதாவது குழந்தைங்க தாங்களே படித்து பார்த்து தங்களுடைய தவறு என்னன்னு அவங்களே திருத்திக்கிற மாதிரி அமைஞ்ச ஒரு டீச்சிங் மெஷின்ஸை யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு பேர் டிடாக்டிக் அப்பாரட்டஸ் அப்படின்னு பேர், கற்பித்தல் கருவி அப்படிங்கிறத பயன்படுத்துகிறாங்க. முக்கியமாக இங்கே என்ன தரப்பட்டுச்சுன்னா நாம் ஏற்கனவே பார்த்துருக்கோம், புலப்பயிற்சியும் தசை இயக்க பயிற்சியும் கொடுக்குறாங்க. அதாவது தன்னுடைய உடல் பாகங்களை, சென்சஸை சரியாக பயன்படுத்தணும், கை கால்களை, தசைகளை சரியாக பயன்படுத்தினா அது சரியாக இருக்கும். அந்த குழந்தைங்க உற்சாகமாக சுறுசுறுப்பாக அவங்க நிறைய விஷயங்களை கண்டுபிடிப்பாங்க. வெறுமனே ரூம்குள்ளே உட்கார வச்சு
டீச்சரே சொல்லிக் கொடுத்துக்கிட்டு இருக்க கல்வி முறை வந்து நல்ல பயிற்சியை, நல்ல முடிவை இவங்களுக்கு வழங்காது அப்படிங்கிற முடிவுக்கு இவங்க வர்றாங்க. அதனால தான் சென்சரி எஜுகேஷனும், மசில் ட்ரெய்னிங்கும் அவங்களுக்கு குடுக்குறாங்க. 1940ல் மாண்டிச்சோரி அம்மையார் வந்து இந்தியா வந்து ஒரு 12 இயர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, டீச்சர்ஸ் எல்லாருக்கும் நிறைய ட்ரெய்னிங்ஸ் குடுத்துட்டு போறாங்க. இந்த ட்ரெய்னிங்கோட விளைவா தான் இன்னைக்கு நீங்க இந்தியால எங்க பார்த்தாலும் ஒரு கிண்டர் கார்டன் இந்த மாரி கிண்டர் கார்டன் ஃபேமஸா இருக்கும். அதுக்கப்புறம் மாண்டிசோரி ஸ்கூல் அப்படின்னு சொல்லி நெறைய ஸ்கூல்ஸ் வந்து ஃபேமஸா இருக்கும். அதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா, இவருடைய தத்துவத்த அடிப்படையா வச்சு நடத்தக்கூடிய பள்ளிகளா இருக்கு. அடுத்தது நாம பார்க்குறது வந்து மாண்டிச்சோரி அம்மையாருடைய கல்வியோட குறிக்கோள்களா, எய்ம்ஸ் ஆஃப் எஜுகேஷன அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இங்க ஒவ்வொரு குழந்தையும் மற்ற குழந்தைகள்ல இருந்து உடலாலும், அறிவாற்றலாலும் வேறுபட்டிருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். தனிநபர் வேறுபாடுங்கிறது தான் அவங்க இப்படி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இண்டிவிஜுவல் டிஃபரன்ஸ் இன் சைல்ட் பை ஃபிசிக்கல் அண்ட் நாலேட்ஜ் எல்லாத்துலயும் உடல் அளவிலயும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒருத்தர் மாரி இன்னொருத்தர் இருக்கிறது இல்லைங்கிறது. ஸோ அத வந்து இவங்க வந்து முக்கிய நோக்கமா சொல்றாங்க. குழுவா அப்படி இருக்கிற வித்தியாசப்படுற குழந்தைகள் இருக்கிற உலகத்துல, நீங்க எல்லாரையும் ஒண்ணா உட்கார வச்சு ஒரே மாதிரி சொல்லிக் குடுத்தீங்கன்னா, அவங்களுடைய தனித்தன்மை வந்து நசுக்கப்பட்டுரும். ஸோ ஒவ்வொரு குழந்தைக்கும் தனித்தனி கவனம் செலுத்தணும். அவங்கவங்க அவங்களுடைய வேகம், அவங்களுடைய திறன், ஆற்றல் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து என்ன பண்ணிக்கணும்னா படிச்சுக்கணும். அதுதான் இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் குடுக்கணும் கல்விக்கு அப்படிங்கிறத இவங்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு அ குழந்தையும் தனக்குள்ள இருக்க திறமைகள என்ன பண்ணணும்னா வளர்த்துக்கிறதுக்காக வழி செய்றது தான் கல்வியோட நோக்கம். ஏன்னா எல்லாரும் ஒரே மாதிரி இல்லைங்கிறப்ப, ஆனா கற்பித்தல் மட்டும் ஒரே மாதிரி ஏன் குடுக்கணும் அப்படிங்கிறது இவங்களுடைய கொள்கை. அதனால தான் கற்பித்தல் கருவிகள குடுத்து சுய கற்றலா பண்ணிறாங்க. இந்தாப்பா உன்கிட்ட எல்லா டிவைஸஸும் நான் குடுத்துட்டேன். இந்த இவருடைய கல்வி முறையில அந்த புலன் பயிற்சிக்கு என்னெல்லாம் குடுத்துருக்காங்கன்னா, ஒரு எழுத்து இருக்குன்னா, எழுத்த எழுதி பழகுறதுக்கு இந்த பலகையில கட்டைலாம் அடிச்சு, சூடா இருக்கிறதெல்லாம் வந்து தொட்டு பார்த்து உணர்ந்துக்கிறது. இந்த மாரி சென்சரி ட்ரெய்னிங்ஸ் நெறைய குடுத்துருக்காங்க. குழந்தைகள் வந்து தொட்டு பார்த்து உணர்ந்து, தன்னுடைய புலன்கள் வாயிலா அறிவ எடுத்துக்கணும் அப்படிங்கிறது இவருடைய கருத்தா இருந்திருக்கு. அதனால என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அ இந்த குழந்தைகள் வந்து அவங்கவங்க திறமைய அவங்கவங்க வேகத்துக்கு தகுந்த மாரி கத்துக்கலாம் அப்படிங்கிறத முக்கிய குறிக்கோளா இவங்க சொல்றாங்க. ஸோ இவருடைய கல்வி கோட்பாடுகள் மொத்தம் ஒரு 5 இருக்கு. ஃபர்ஸ்ட்டு வந்து தனித்தன்மை கோட்பாடு. நாம சொன்னது தான். ஒவ்வொரு குழந்தையும் இந்த உலகத்தில் தனித்தன்மை மிக்கது. அப்ப அவர்களுக்கு ஏத்த மாதிரி கல்வி இருக்கணுங்கிறது தான் அந்த கோட்பாடு. அடுத்தது புலப்பயிற்சி கோட்பாடு. குழந்தைகளுக்கு சென்சஸ் ஆர் த கேட்வேஸ் ஆஃப் நாலேட்ஜ்ன்னு நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அது மாதிரி குழந்தைகளுக்கு புலன் பயிற்சி குடுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால அந்த கோட்பாட இவங்க கொண்டு வர்றாங்க. அதுக்கப்புறம் சுயக்கற்றல். ஒவ்வொரு குழந்தையும் அவங்கவங்களுக்கு தேவையானத அவங்க வேகத்துக்கு ஏத்த மாரி கத்துக்கிட்டு வரட்டும். நீங்க யாரையும் கம்பேர் பண்ணி மொத்தமா உட்கார வச்சு சொல்லி தர வேணாம் அப்படிங்கிறத சொல்றாங்க ஆட்டோ எஜுகேஷன்ல. அதுக்கப்புறம் சுதந்திர உணர்வு கோட்பாடு பிரின்சிபல் ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த குழந்தைங்கள ஃப்ரீடமா விடுங்க. நீங்க வந்து அவங்கள ஒரு கிளாஸ் ரூம்ல உட்கார வச்சு கஷ்டப்படுத்த வேணாம் அப்படிங்கிற ஒரு கருத்தும். அதுக்கப்புறம் உடற்பயிற்சி கோட்பாடு. நம்ம தசை பயிற்சிலாம் சொன்னோம் இல்லையா? ஸோ பிரின்சிபல் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் அந்த குழந்தைங்களுக்கு குடுங்க. வகுப்பறையில இருக்கும்போது அது எதுவுமே நாம தர்றதில்ல அப்படிங்கிறதும் இவருடைய முக்கிய கோட்பாடா இருக்கு. அதுக்கடுத்து இவருடைய ஆசிரியர் பத்தி இவருடைய கருத்து என்ன இருக்கு அப்படின்னா, ஆசிரியர் வந்து ஒரு கை தேர்ந்த வழிகாட்டி தான். நீங்க வந்து டீச்சர் கிடையாது. அந்த குழந்தைங்களுக்கு ஒரு கைடா, அவங்களுக்கான பணிகள் வந்து நீங்க வந்து திட்டமிட்டு, அவங்கள வந்து திறமைமிக்க மாணவரா மாத்துறதுக்கு நீங்க ஒரு கைடா தான் இருக்கணும். அதுதான் ஆசிரியரோட கடமை அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய கருத்துப்படி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதுதான் மரியா மாண்டிச்சோரி பத்தி நாம தெரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான செய்திகள். ஸோ இப்போ நாம பார்க்க போற ஒரு முக்கியமான தத்துவ அறிஞர் வந்து பெர்ட்ராண்ட் ரசல். சரிங்களா? ஸோ இவர் வந்து ஒரு இங்கிலீஷ் பிலாசபர், ஆங்கிலேய ஒரு தத்துவவாதி. 1872ல பிறந்தவர். இவருடைய கருத்து என்னவா இருக்கு அப்படின்னா, அறிவை ஈட்டுவதற்கு புலனறிவும் அனுபவமே சிறந்த வழி. பெர்செப்ஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் த ஒன்லி வே டு கெயின் நாலேட்ஜ் அப்படிங்கிறாரு. அதான் பார்த்துக்கங்க. புலனறிவு எல்லாருமே சொல்றாங்க. ஸோ புலனறிவும் எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவமே வந்து சிறந்த வழி அப்படிங்கிறாரு. 20ஆம் நூற்றாண்டுடைய ஒரு சிறந்த சிந்தனையாளரா இவர் வந்து உலகம் பார்க்குது. இலக்கியத்திற்கான நோபல் பரிசு பெர்ட்ராண்ட் ரசல் வாங்கியிருக்கிறாரு. ஏதோ ஒரு குறிப்பிட்ட புத்தகத்துக்காக இல்ல. டோட்டலா இவருடைய மொத்தமான ஒர்க்க ஒரு குறிப்பிடத்தக்க இவருடைய பங்களிப்ப வந்து அங்கீகரிக்கிற வகையில என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இலக்கியத்திற்கான நோபல் பரிசு இவருக்கு வழங்கப்பட்டிருக்குது. ஸோ 60 புத்தகங்கள் மொத்தமா எழுதியிருக்கிறாரு. அதில முக்கியமானது வந்து எஜுகேஷன் ஃபார் த பெட்டர் சோசியல் ஆர்டர் அண்ட் எஜுகேஷன் அண்ட் த குட் லைஃப் அப்படிங்கிற புத்தகம். அதுக்கப்புறம் இவரு ஜி.இ. மூர் அவரு கூட சேர்ந்து என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு பொதுவா
பகுப்பாய்வு தத்துவம் அப்படின்னு ஒண்ண உருவாக்கி, அதுல இவருடைய பங்கும் 2 பேர்லயும் இருக்கு. நிறுவனர்கள்ல ஒருத்தரா இருக்கிறாரு. 1950ஆம் வருடம் இவருக்கு வந்து அ நோபல் பரிசு வந்து லிட்டரேச்சர் இலக்கியத்திற்கான நோபல் பரிசு வந்து வழங்கப்பட்டிருக்கு. ஸோ இவருடைய குறிப்பிடத்தக்க சொல்ல வேண்டிய புத்தகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, த ஹிஸ்டரி ஆஃப் வெஸ்டர்ன் ஃபிலாசபி, அனாலிசிஸ் ஆஃப் மைண்டு, ஆன் எஜுகேஷன், ஹிஸ்டரி ஆஃப் வெஸ்டர்ன் ஃபிலாசபி, ஒய் ஐ எம் நாட் அ கிறிஸ்டியன், ஸ்கெப்டிக்கல் எஸ்ஸேஸ், அன்பாப்புலர் எஸ்ஸேஸ், அத்தாரிட்டி அண்ட் த இண்டிவிஜுவல், பவர், பிரின்சிபல்ஸ் ஆஃப் சோசியல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன், மேரேஜ் அண்டு மாரல்ஸ். அதாவது அத்தாரிட்டி ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் இந்த இதில் அன்பாப்புலர் எஸ்ஐஸ்லாம் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, கல்வியை பற்றின அவருடைய கோட்பாடுகள்லாம் இடம்பெற்றிருக்கு. சரிங்களா? ஸோ இதில் ரசல் அவர்களுடைய கல்வி சிந்தனைகள் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இவர் வந்து தற்போதைய கல்வி முறை அப்போ நடைமுறையில் இருந்த அந்த கல்வி முறையை வந்து எதிர்க்கிறார். நீங்கள் வகுப்பறையில் உட்கார வச்சு சொல்லித்தர கல்வி முறை வந்து சிறந்தது அல்ல அப்படிங்கிற ஒரு கருத்தை இவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இவர் ஒரு ஃபார்முலா சொல்கிறாரு. அதாவது ஒய் அப்படிங்கிற மாணவருக்கு, ஒய்னா மாணவர், இந்த ஒய் அப்படிங்கிற மாணவருக்கு என்னெல்லாம் தேவை, எதெல்லாம் சேர்ந்து கொடுத்தா சிறப்பாக இருக்குன்னு பார்க்கும்போது, எக்ஸுங்கிற ஆசிரியரும் சரிங்களா, அதில் டிங்கிற மாணவருடைய கண்ணோட்டமும் சரிங்களா, அப்புறம் ஆசிரியருடைய மெத்தட் ஆஃப் டீச்சிங், இது 3ம் சேர்ந்தால் அந்த ஒய்ங்கிற மாணவர் வந்து சிறப்பாக இருப்பார் அப்படிங்கிறது தான் இந்த இவருடைய கருத்தாக இருக்குது. அதாவது எக்ஸுங்கிறது ஆசிரியர், டிங்கிறது டிஸ்போசிஷன் கண்ணோட்டம், எம்முங்கிறது மெத்தட் ஆஃப் டீச்சிங், ஆசிரியருடைய மெத்தட் ஆஃப் டீச்சிங்கும் மாணவருடைய கண்ணோட்டமும் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத இந்த ஃபார்முலா வழியாக சொல்கிறாரு. சுயக்கற்றல் முறையே ஆசிரியர் கற்பித்தலை விட சிறந்தது அப்படிங்கிறாரு. அதாவது செல்ஃப் லேர்னிங், ஒவ்வொருத்தரும் அவரவர் சொந்த முயற்சியில் கற்றுக்கிறது தான் பெஸ்ட்டு. டீச்சர் சொல்லிக் கொடுக்குறது வந்து அதில் சிறப்பானது இல்லை அப்படிங்கிறது இதில் இருக்குது. அதுக்கடுத்து கல்வியை சமூக மேம்பாட்டிற்கு பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறாரு. எஜுகேஷன் ஆஸ் சோசியலைசேஷன். ஏன்னா இவர் ஒரு சமூக இயல்பு இருக்கக்கூடிய ஒரு தத்துவ அறிஞர். அதனால் அடுத்தது பார்த்தோம்னா, ரசல் அவருடைய ஒரு மேம்பட்ட சமுதாயம் எப்படி இருக்கணும்னு ஒரு 3 கருத்துக்களை சொல்லியிருக்கிறாரு. அமைதியை நாடும் சமுதாயம், பீஸ்ஃபுல்லாக இருக்கிற சொசைட்டி தான். அமைதியை விரும்புகிற மாதிரி இருக்கணும் இந்த சமுதாயம் ஒன்று. ஜாய்ஃபுல்லான மகிழ்ச்சியான சமுதாயமாக இருக்கணும் அது ஒன்று. நலன்களை வெல்ஃபேர் சொசைட்டி, நலன்களை அளித்திடும் சமுதாயமாக இருக்கணும். இதுதான் ரசல் நான் விரும்புகிற சமுதாயம் இப்படி தான் இருக்கணும்னு ஒரு 3 பண்புகளை நமக்கு வந்து சொல்லியிருக்கிறாரு. ரசலுடைய கல்வியுடைய நோக்கம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். கல்வி மாணவருக்கு ஊக்கம் தரணும், மோட்டிவ், துணிவை கொடுக்கணும், ஒரு கரேஜ் கொடுக்கணும், நுண்ணுணர்வு சென்சிட்டிவ்னஸை கொடுக்கணும், அறிவுபூர்வமாக சிந்திக்க வைக்கணும், இன்டெலிஜென்ட் திங்கிங்காக அவங்கள பண்ண வைக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரீடம் ஆஃப் ஒப்பீனியன். அதாவது டீச்சருக்கு மட்டும் அவங்களுடைய கருத்தை சொல்கிறதுல வந்து சுதந்திரம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. மாணவர்களுக்கும் அவருடைய கருத்தை சொல்கிறதுக்கு சுதந்திரம் இருக்குது அப்படிங்கிறத வந்து இவர் சொல்கிறாரு. ஆராயாமல் எந்த கருத்தையும் ஏற்றுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கருத்தும் இவருடைய தத்துவம். கல்வியில் போட்டி தேவையில்லை, போட்டியால் மாணவர்களுடைய கற்பனை திறன் தான் பாதிக்குது, படைப்பாற்றலும் இருக்க மாட்டேங்குது. ஏன்னா அவன் வந்து இவனை விட மார்க் அதிகமாக வாங்குறதுல தான் ஆர்வத்தோடு இருக்கானே தவிர சொந்தமாக அவனுடைய திறன் வந்து இதில் வெளிப்படலை. அதனால் போட்டி வந்து இருக்கக்கூடாது, காம்படிஷன் ஃப்ரீ எஜுகேஷனாக அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஆசிரியர்கள், டீச்சர்ஸ் ஆர் மோர் தென் எனி கிளாஸ் ஆஃப் பீப்புள். ஆசிரியர்கள் வந்து சமுதாயத்தில் உயர்ந்த இடம். மற்ற அனைத்து ப்ரொஃபஷனை விட ஆசிரியர்களுடைய ப்ரொஃபஷன் ரொம்ப சிறந்தது, அவர்கள் தான் மேம்பட்ட மனிதர்கள் அப்படிங்கிற ஒரு கருத்தும் இவருடைய தத்துவத்தில் வருது. அதுக்கப்புறம் ஆசிரியர்கள் சரியான அறிவையும் சரியான உணர்வுகளையும் மாணவர்களுக்கு கொண்டு போய் கற்பிச்சிடணும். சரிங்களா? அதான் ரைட் கைண்ட் ஆஃப் நாலேஜ். எது சரியான அறிவோ அதையும், டெவலப் த ரைட் கைண்ட் ஆஃப் எமோஷன்ஸ், எது மாணவர்களுக்கு சரியான உணர்வை கொடுக்கணுமோ அதையும் அவங்க கற்பித்தரணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதெல்லாம் தான் பெர்ட்ரண்ட் ரசலுடைய முக்கியமாக நாம் பார்க்க வேண்டிய சிந்தனைகள்.